இன்னையிலிருந்து கும்பமேளா ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி தான் முதல் நாள். கும்பமேளான்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கனாலே கிடைக்கிற ஃபோட்டோ வந்து இந்த பாலம் தான். இதுக்கு அக்கறையில் பாருங்கள், பயங்கரமான மக்கள் வெள்ளம். அவ்வளோ பேர் அக்கறையில் குளிச்சிட்டு இருக்காங்க. ஆற்றை கடந்து அக்கறைக்கு போய் நாம் குளிக்கணும். நம்ம இப்போ கும்பமேளாவில் இருந்து திரிவேணி சங்கமுக்கு குளிக்க போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 5 கிலோமீட்டர். இங்கேருந்து இப்போ நாம் திரிவேணி சங்கம், அங்கே தான் வந்து கங்கை, யமுனை, சரஸ்வதி 3 நதிகளும் அங்கே ஒன்று சேருது. அங்கே குளிக்கிறது விசேஷம். அங்கே குளிக்கிறதுக்கு தான் இப்போது மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அங்கே குளிக்க போய்கிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஒரு கூரை தெரியுது பார்த்தீங்களா? தர்பை புல்லாலேயே அந்த கூரையை வேஞ்சிருக்காங்க. மேலே தேசிய கொடி பறக்குது பாருங்கள். முழுக்க தர்பை புல்லால் கட்டப்பட்டது. இந்த மாதிரி வித்தியாசமான பல கூடாரங்களை நாம் இங்கே பார்க்கலாம். நான் அது எல்லாமே வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து இந்த காணொலியை முழுக்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சங்கம் போகிற வழியில் ஒரு கூடாரத்தை பார்த்தோம். இதுதான் பாருங்கள், நம்ம ஊர் கோவில் போல் இந்த கூடாரத்தினுடைய முகப்பை அமைச்சிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி பல கூடாரங்கள் அவங்களோட முகப்பை வந்து ஒரு யூனிக்காக வந்து அமைப்பாங்க. கிச்சடி அன்னதானம் பண்ணுறாங்க வழி நெடுகில். இது மாதிரி அன்னதானம், டீ, கிச்சடி, பூரி, இந்த மாதிரி அன்னதானம் விடிய விடிய நடக்கும். எல்லா மக்களுக்கும் கொடுப்பாங்க. அதே போல் மெடிக்கல் வசதிகளும் இருக்குது. இந்த கூடாரம் பாருங்கள், அதனுடைய முகப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இது மாதிரி நிறைய இருக்குது. நம்ம உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். இடத்துல வந்து இந்த மாதிரி வடை மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க. நாங்கள் வாங்கி சாப்பிட போகிறோம். மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்காக பாருங்கள் எவ்வளவு சிலிண்டர்கள், நிறைய சிலிண்டர்களும் எண்ணெயும் வச்சுருக்காங்க. அப்போனா நாள் முழுக்க இங்கே அன்னதானம் நடைபெறும். இங்கே இருக்க பெரிய பெரிய ஆன்மீக பெரியோர்கள், குருமார்கள், அக்காடா ஆசிரமங்களை சேர்ந்தவர்கள் எல்லாமே கும்பமேளாவுக்கு வருகை தர்றாங்க. அந்த ஊர்வலத்தில் பாருங்கள், விதவிதமாக அலங்கரிக்கப்பட்ட தேர்கள், குதிரை வண்டிகள், டிராக்டர் இதெல்லாம் வச்சு அவங்க வருவாங்க. ஹர ஹர் மகாதேவ் சம்ஜி, ஹர் மகாதேவ். இவங்களோட ஊர்வலம் நாளைக்கு இருக்கும், பௌர்ணமி. ஹர ஹர் மகாதேவ் சம்ஜி, ஹர ஹர் மகாதேவ், ஹர ஹர் மகாதேவ். இவங்களை சந்தித்து நம்ம ஆன்மீக ஆலோசனை, ஆசிகள் வாங்குறது மிகவும் சிறப்பு. அது இந்த கும்பமேளாவில் தான் நமக்கு கிடைக்கும். கும்பமேளாங்கிறது அதுக்காக தான் நடக்குது. ஹர ஹர் மகாதேவ். இங்கே ஏதோ வந்து கூட்டமாக இருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். ஆஹா, ராம் ராம். இங்கே பாருங்கள், குட்டி குரங்கு எவ்வளோ அழகா. கழுத்தில் மணி கட்டி விட்டுருக்காங்க. ராம் ராம், ஜெய் ஸ்ரீராம். திரிவேணி சங்கம் நெருங்கி வர 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 நம்ம கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. அவ்வளோ தூரம் வரைக்கும் கூட்டம், மக்கள் வெள்ளம். எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள். மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. சங்கம் பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். கும்பமேளான்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கனாலே கிடைக்கிற ஃபோட்டோ வந்து இந்த பாலம் தான். இதுக்கு அக்கறையில் பாருங்கள், பயங்கரமான மக்கள் வெள்ளம். அவ்வளோ பேர் அக்கறையில் குளிச்சிட்டு இருக்காங்க.
நாங்கள் இப்போ அந்த பாலத்தை கடந்து அங்கே தான் போய் குளிக்க போகிறோம். சரியான கூட்டமாக இருக்குதுங்க. இந்த மிதவை பாலத்தில் நடக்க விட்டுட்ருக்காங்க. ஆற்றை கடந்து அக்கறைக்கு போய் நாம் குளிக்கணும். ஒரு 10 மிதவை பாலம் போட்டிருக்காங்க. ஆனால் ஒன்றில் மட்டும்தான் மக்களை விடுறாங்க போகிறதுக்கு. ரொம்பவும் கட்டுப்பாட்டோடு விட்டுட்ருக்காங்க. பாருங்கள், கூன் முதுகு ஒரு வயதான அம்மா எவ்வளவோ தூரத்துலேருந்து நடந்து வர்றாங்க குளிக்கணும்ட்டு. நிச்சயமே இவங்க சின்ன வயசுலேருந்தே கும்பமேளாவுக்கு வந்திருப்பாங்க. இவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் கங்கை யமுனை ஒன்று சேருகின்ற இடம். கங்கை யமுனை சரஸ்வதி 3 சேர்ற திரிவேணி சங்கம். இங்கே குளிக்கிறது தான் விசேஷம். இதுக்கு தான் கும்பமேளா. ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கு. எவ்வளோ கூட்டம் பாருங்க. இந்த கூட்டத்தில் சில பேர் அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் தொலைச்சிருக்காங்க. அது இங்கே இருக்கிற போலீஸுங்க அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு பௌர்ணமி முதல் ஷாஹி ஸ்நான் நடக்க போகுது. மகாதேவ் மக்களே, கும்பமேளாவின் முதல் நாளில் திரிவேணி சங்கமில் நம்ம குளித்து முடிச்சிட்டோம். கும்பமேளாவின் முதல் நாளான இன்று 1.5 கோடி பேர் வந்து குளிச்சிருக்கிறதா அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. இவ்வளவு மக்கள் கூட்டம் இந்த மிதவை பாலத்தின் வழியாக தான் நம்ம அந்த சங்கம்க்கு போக முடியும். எந்தவித தள்ளுமுள்ளும் இல்லாமல் சிறப்பான ஏற்பாடுகள்.